வணக்கம். ஷாயனம. ஆத்மார்த்தமான பக்தர்களின் இதயத்தை வெல்லும் இடம் என்று ஒன்று உள்ளது என்று சொன்னால், அது நம்முடைய கோமதி அம்மனின் சன்னதியாகத்தான் இருக்க முடியும் என்று உறுதியாகச் சொல்லலாம். அவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்டவள் நம்முடைய தாய். அவளுடைய சன்னதிக்குள் கால் வைத்து உள்ளே செல்லும் பொழுதே, பாதத்திலிருந்து உச்சி வரை ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அந்த தாயை நாம் பார்த்து விட்டோம், நாம் வேண்டியதை எல்லாம் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையுடன். திருவாவடுதுறை ஆதீனம் சார்ந்த வேலப்ப தேசிய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ சக்கரம் அம்மனின் சன்னதிக்கு முன்பாக ஸ்ரீ சக்கரக்குழி என்று ஒன்றுள்ளது. அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம். நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் அந்த குழியிலே சில நிமிடம் அமர்ந்து தியானம் செய்து நமக்கு என்ன காரியம் நடக்கணுமோ, திருமணமா, குழந்தை பாக்கியமா, தொழில், வியாபாரமா, இப்படி எந்த விதமான நம்முடைய வேண்டுதல் இருக்கின்றதோ அதை மனதார உட்கார்ந்து சில நிமிடங்கள் தியானம் இருந்தால் போதும், கண்டிப்பாக அந்த காரியம் நடைபெற்றுவிடும் என்று பக்தர்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அங்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். வேண்டுதல் வேண்டியபடி நடந்த பின்பு அங்கு வந்து மறக்காமல் நன்றி செலுத்தும் பழக்கமும் ஸ்ரீ சக்கரக்குழி அருகே உள்ளது. இன்றும் கோமதி அம்மனின் சன்னதிக்கு சென்று பாருங்கள். அம்மனின் அனுகிரகத்தையும் ஆசியையும் பெற்றுவிடலாம். ஷாயனம்.